டிக்டாக்கில் நடந்த வணிக பரிவர்த்தனையில் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படும் ஒரு பெண்ணால் துரித உணவக ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவம் மீதான விசாரணை அறிக்கை அரசாங்க துணை தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. சரடாங் போலீஸ் தலைவர் முகமது ஃபாரிட் ஹமாட் அதனை உறுதிப்படுத்தினார். சந்தேக நபர் ஜனவரி 8ஆம் தேதி பட்டாலிங்ஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார். அம்மாது தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் நாடு திரும்பிய பின் குற்றம் சாட்டப்படும் என்றும் ஃபாரிட் தெரிவித்தார். இச்சம்பவம் டிசம்பர் 8ஆம் தேதி சரடாங் ராயாவில் நிகழ்ந்தது. அப்போது உணவகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 45 வயது பெண் பணியாளரை திடீரென 4 பெண்கள் உள்ளிட்ட 7 பேர் நெருங்கினர். அதில் டிக்டாக் வழியாக அறிமுகமான 40 வயது சந்தேக நபர் தனது முகத்தில் 5 முறை குத்தியதாகவும் இதனால் முகத்தில் வீக்கம் மற்றும் உதட்டில் சிறிய காயம் ஏற்பட்டதாகவும் அப்பெண் போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து இச்சம்பவத்தை குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரித்து விசாரணை அறிக்கையை போலீஸ் நிறைவு செய்துள்ளது. சைபர்ஜயா யூனிவர்சிட்டியின் என் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது.